போலாமா? அனைவருக்கும் வணக்கம். டெல்லி பாரதிய ஜனதா கட்சி பிரித்து கொடுத்த தொகுதி பங்கீட்டு பட்டியலை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அழுத்தத்தின் காரணமாக அதிமுக தலைமை கழகத்திலிருந்து வாசித்துவிட்டு நேரடியாக மயிலாப்பூரிலே பாரதிய ஜனதா போட்டியிடும் தொகுதியிலே நின்று தன்னுடைய பிரச்சாரத்தை துவக்கிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக தான் இந்த கூட்டணிக்கு தலைமை வகிக்கிறது என்று அறைகூவலிட்டார். ஆனால் அந்த கூட்டணியிலே போட்டியிடுகின்ற தமிழ் மாநில காங்கிரஸ் இரட்டை இலை சின்னத்திலே போட்டியிடவில்லை. பாரதிய ஜனதாவின் சின்னமான தாமரை சின்னத்தில் தான் போட்டியிடுகிறது. அப்படி இருக்கின்ற நிலையில் அதிமுக தலைமையில் இந்த கூட்டணி என்று எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? அதேபோல் ஆடு நடைகிறதே என்று ஓநாய் கவலைப்பட்டது போல் இந்த கூட்டணியில் தேர்தல் அங்கீகாரம் பெற்ற கட்சியை விட தேர்தல் அங்கீகாரம் இல்லாத கட்சிக்கு கூடுதல் இடங்களை ஒதுக்கிவிட்டதாக கூறியிருந்தார். நான் அவரை வரலாற்றை திரும்ப பார்க்க சொல்லுகிறேன். 2011ஆம் ஆண்டு தேமுதிக அதிமுக கூட்டணியில் இருந்தபோது 41 இடங்கள் ஒதுக்கப்பட்டது. அன்றைக்கு அந்த கட்சிக்கு தேர்தல் அங்கீகாரம் இல்லை. ஆனால் அந்த கூட்டணியிலே இருந்த சிபிஐ, சிபிஎம் போன்ற கட்சிகளுக்கு தேர்தல் அங்கீகாரம் இருந்தது. அன்றைக்கு தேர்தல் அங்கீகாரம் இருந்த கட்சியை விட தேர்தல் அங்கீகாரம் இல்லாத கட்சிக்குத்தான் கூடுதல் இடங்கள் ஒதுக்கப்பட்டது என்பதை வரலாற்றை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மறந்துவிட்டார். அதேபோல் சென்னையை பற்றி பேசுகின்ற பொழுது தண்ணீரில் தத்தளிப்பதாக சொன்னார். கடுமையான புயல், மழை, வெள்ளம் வந்தபோது வெளி உலகத்துக்கே வராதவர். கொரோனா என்ற நோய் தொற்று தமிழகத்தை ஆட்டிவித்த போது ஆட்சி அதிகாரத்திலே இருந்த அன்றைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களோ அல்லது அவருடைய சகாக்களான அமைச்சர் பெருமக்களோ வீதிக்கு வரவில்லை. அன்றைக்கும் வீதியிலே வந்து மக்களுக்காக, மக்களின் நலனுக்காக உடையும் உணவும் மருந்தும் வழங்கியவர் இன்றைய முதலமைச்சர், அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள். அன்றைய தினம் கொரோனா நோய் தொற்று பரவுகிறது, சட்டமன்ற கூட்டத்தை வேண்டாம் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர் இன்றைய முதலமைச்சர் அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் வலியுறுத்திய போது கொரோனாவால் ஒரு உயிர் கூட தமிழகத்தில் மடியாது என்று அறைகூவலிட்டார். ஆனால் ஆயிரக்கணக்கான உயிர்கள் மடிந்த பிறகுதான் கொரோனா நோய் தொற்றை உணர்ந்தார். அந்த கொரோனா நோய் தொற்றிலிருந்து தமிழக மக்களை மீட்டவர் 2021ஆம் ஆண்டு ஆட்சி கட்டிலுக்கு வந்த பிறகு அந்த கொரோனா நோய் தொற்றின் போது தமிழக முதல்வர் 5000 ரூபாய் தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தபோது அதில் 1000 ரூபாய் கொடுத்து நழுவிய அன்றைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கு பதில் சொல்லுகின்ற வகையில் ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடன் 4000 ரூபாயை அனைத்து குடும்பங்களுக்கும் வழங்கிய பெருமை இன்றைய முதல்வர் மாண்புமிகு தமிழக முதல்வர் திராவிட மாடல் ஆட்சியின் நாயகன் அவர்களை சாரும். நேற்றைக்கு பேசுகின்ற பொழுது மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் தமிழ்நாட்டிலே, குறிப்பாக சென்னையிலே வளர்ச்சி திட்டப் பணிகள் ஏதும் பெரிதாக நடைபெறவில்லை என்று குறிப்பிட்டார். அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் என்பதை போல் எங்களுடைய ஆட்சி காலத்தில்தான் வடசென்னை வளர்ச்சி திட்டம் என்ற ஒரு உன்னதமான திட்டத்தை மாண்புமிகு தமிழக முதல்வர் கொண்டு வந்தார். அந்த திட்டத்தால் பாதுகாக்கப்பட்ட குடிநீர், சீரான கழிவுநீர் ஓட்டம், தடையில்லா மின்சாரம், பக்தவச்சலம் காலத்திலே கட்டப்பட்ட பள்ளி, மாதாவரத்திலே இருந்த பள்ளியை கூட இன்றைக்கு தனியார் பள்ளிக்கு அளவிற்கு தரம் உயர்த்தி கட்டியிருக்கின்ற சூழல். அதேபோல் அரசு மருத்துவமனைகள், அதேபோல் அரசு தடையில்லா மின்சாரத்திற்காக புதிதாக 33/11 கிலோவாட் கொண்ட துணை மின் நிலையங்கள்,
130/11 கொண்ட துணை மின் நிலையங்கள் என்று எண்ணிலடங்கா திட்டங்களை சென்னைக்கு கொண்டு வந்து வட சென்னையை இன்றைக்கு வாடாத சென்னையாக மாற்றிய பெருமை மாண்புமிகு தமிழக முதல்வரை சாரும். அதற்கு ஒரு சாட்சி வேண்டுமென்றால் நம்முடைய வாட்டர் பேசின் ரோடு என்று சொல்லப்படுகின்ற தண்ணீர் தொட்டி தெருவிற்கு சென்று பாருங்கள். ஒரே இடத்தில் 700 குடியிருப்புகள் கட்டி முடிக்கப்பட்டிருக்கின்றன. 140 குடியிருப்புகள் கட்டப்பட்டு வருகின்றன. 2.5 ஏக்கர் நிலப்பரப்பில் பாக்ஸிங் கோர்ட், டென்னிஸ் கோர்ட், விளையாட்டு மைதானம், ஃபுட்பால் கிரவுண்டு கொண்ட ஒரு அமைப்பு. அதே அமைப்பில் அதை ஒட்டி முதல்வர் பெயரிலே திருமண மண்டபங்கள் 10 லட்சம் 15 லட்சம் என்று சிறப்பான முறையில் திருமணம் செய்ய வேண்டுமென்றால் தென்சென்னையை நோக்கி ஓடிக்கொண்டிருந்த மக்களுக்கு உதவிகரமாக வட சென்னையிலேயே 70,000 ரூபாய் செலவில் வாடகை என்று நிர்ணயிக்கப்பட்டு திருமண மண்டபம். அதே இடத்தில் இலவசமாக மக்களுக்கு டயாலிசிஸ் சென்டர், அதே இடத்தில் சென்னை பெருநகரத்தினுடைய மாநகராட்சியினுடைய அரசு அச்சகம், இப்படி 6 ஏக்கர் நிலப்பரப்பில் ஒரே இடத்தில் இத்தனை திட்டங்கள் கொண்டு வந்து வட சென்னையுடைய வளர்ச்சியில் முத்திரை பதித்தவர் மாண்புமிகு முதல்வர் அவர்கள். ஒன்றே ஒன்று குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால், இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு 1479 கிலோமீட்டர் அளவிற்கு மழைநீர் வடிகால்களை அமைத்திருக்கின்றோம். இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமென்றால் வட சென்னையில் மாத்திரம் 3 பாலங்கள் திறக்கப்பட்டிருக்கின்றது. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது கொளத்தூரிலே அவர் வைத்த கோரிக்கையை ஏற்று அன்றைக்கு ரயில்வே அமைச்சர் அவர் கொடுத்த உத்தரவின் பேரில் வில்லிவாக்கம் LC1 இந்த ஆட்சி காலத்தில் தான் திறக்கப்பட்டது. அதேபோல் நம்முடைய அருகிலே இருக்கின்ற 2B என்று சொல்லப்படுகின்ற நம்முடைய தண்டையார்பேட்டையிலே புதிய பாலம் இந்த ஆட்சியில் தான் துவங்கப்பட்டது. அதேபோல் ஜமாலியா அருகில் செங்கைசிவ மேம்பாலம் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஆட்சியில் தான் துவங்கப்பட்டது. அதேபோல் சென்னையின் மையப்பகுதியான போக்குவரத்து நெரிசல் மிக்க பகுதி டி நகரிலே இந்த ஆட்சியில் தான் பாலம் துவங்கப்பட்டது. இப்படி எண்ணிலடங்கா பாலங்கள், எண்ணிலடங்கா மழைநீர் கால்வாய்கள் சென்னையின் அடையாளப்படுத்துகின்ற வகையில் பல்வேறு மேம்பாட்டு திட்டங்களை கொண்டு வந்த ஆட்சி மாண்புமிகு தமிழக முதல்வர் ஆட்சி. 2021ஆம் ஆண்டு தேர்தல் பரப்புரையின் போது இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் அன்றைக்கு என்ன சொன்னார் என்றால், நாங்கள் 1000 கோடி ரூபாய் செலவிலே மழைநீர் வடிகால்களை கட்டிவிட்டோம். சிங்கப்பூர் போல் இனி ஒரு சொட்டு தண்ணீர் கூட தமிழகத்தில் தேங்காது என்று அறைகூவலிட்டார். என்ன ஆனது? 2021ஆம் ஆண்டு ஆட்சி கட்டிலை ஏற்றவுடன் முதல் பெய்த பெருமழைக்கு சென்னை தத்தளித்தது. அடுத்தடுத்த ஆண்டுகளில் திருப்புகழ் என்ற ஒரு கமிட்டியை அமைத்து அவர்கள் கொடுத்த அனைத்து பரிந்துரைகளையும் ஏற்றி படிப்படியாக கட்டுமானங்களை, மழைநீர் கால்வாய்களை கட்டியதன் விளைவாக குளங்கள், ஏரிகள் தூர்வாரப்பட்டதன் விளைவாக, அனைத்து கால்வாய்களும் தூர்வாரப்பட்டதன் விளைவாக, நிலத்தடி நீரை உயர்த்துகின்ற வகையில் புதிதாக குளங்களை ஏற்படுத்தியதன் விளைவாக பெருமழைக்கும் சென்னை தத்தளிக்கின்ற ஒரு சூழல் இல்லாமல் நிஜமான நிலையான ஒரு வாழ்வாதாரத்தை சென்னை மக்களுக்கு தந்தவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் என்பதை இன்றைக்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அடுத்து அவர் நேற்று பேசுகின்ற பொழுது விலைவாசி உயர்வை மையப்படுத்தி குறிப்பிட்டார். நான் அவரை கேட்பதெல்லாம், இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு மத்தியிலே மோடியின் தலைமையில் ஆட்சி ஏற்பட்ட பிறகு நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு இவர் ஏதாவது அழுத்தம் தந்தாரா? அதேபோல் பெட்ரோல், டீசல், எரிவாயு விலை உயர்வை கட்டுப்படுத்துவதற்கு இவர் ஏதாவது ஒரு வகையில் அழுத்தம் தந்தாரா? ஏறி வருகின்ற தங்கத்தின் சவரன் விலையை கட்டுப்படுத்த ஏதாவது ஒரு வகையில் அழுத்தம் தந்தாரா? மத்திய சர்க்கார் உயர்த்தப்படுகின்ற விலை உயர்வுகளை கண்டு கொள்ளாமல் இங்கே தமிழகத்தில் இருக்கின்ற ஒரு சில சம்பவங்களை குறிப்பிட்டு